இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. ஜெருசலேம், டெல்-அவீவ் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நீடித்து வருகிறது. நேற்று ஈரான் மீது, ஈரானினுடைய அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்திய நிலையில அதற்கு பதிலடியாக தற்போது ஈரானும் அலையலையாக ஏவுகணைகளை கடந்த 12 மணி நேரமாக இஸ்ரேல் பகுதிகள் மீது வீசி வருகிறது. குறிப்பாக டெல்-அவீவ் நகரத்தின் மீது தாக்குதல் நடத்திய நிலையில தற்போது இஸ்ரேலின் முக்கிய இடமாக இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் கவனம் பெறும் ஒரு நகரங்களில் ஒன்றான ஜெருசலம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இது பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருகிறது. கடுமையான தாக்குதல்களை திருப்பி கொடுக்கப்படும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் தெரிவித்திருந்த நிலையில தற்போது இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. ஜெருசலேமில் தொடர்ச்சியாக வெடிப்பு சத்தம் கேட்டு வருவதாகவும் டெல்-அவீவ் நகரத்துல கடும் புகை எழுவதாகவும் காண முடிவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய மருத்துவமனைகளில் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய தூதர் ஈரானினுடைய தாக்குதலை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சர்வதேச அளவில் எங்களுக்கான ஆதரவை நாங்கள் திரட்டுவோம் என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி வரும் இந்த தாக்குதலை தடுப்பதற்காக இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பான தாட் சரியான முறையில் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஈரான் தற்போது சாகப் எனப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மக்கள் அனைவரும் பாதுகாப்பு கருதி பங்கருக்குள், பதுங்கு குழிகளுக்குள் ஒதுங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் முழுவதுமேயே கடந்த 12 மணி நேரமாக தொடர்ச்சியாக சைரன்கள் ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் அமெரிக்காவும் இந்த பிரச்சனையை கூர்ந்து கவனித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அனைவரும் இஸ்ரேலினுடைய அந்த நடவடிக்கைகள், குறிப்பாக 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்களுடைய முழு ஆதரவும் இஸ்ரேல் வசம் இருக்கிறது. இத்தகைய ஒரு சூழல்ல தான் சீனாவும் ரஷ்யாவும் தற்போது இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் தான் அந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றமான சூழல் அதிகரித்திருக்கிறது. நேரடியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் தொடங்குமா என்கிற அச்சமும் எழுந்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வர நிலையில பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடுகள், அதுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு வருது. மக்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு பாலவெற்றிவேல்? இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்கள் 3 வான் பாதுகாப்பு அமைப்பு வச்சிருக்காங்க. அயான்டோம் சிஸ்டம், தாட் எனப்படும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தான் தொடர்ச்சியாக மற்ற நாட்டிடம் இருந்து ஏவுகணையோ ட்ரோன்களோ அளவுக்கு அவங்களுக்கு திறந்திருக்கிறது. மேலும் இஸ்ரேலை பொறுத்தவரை மக்கள் அனைவரும் கடந்த 50 ஆண்டுகளாக போரை சந்தித்தவர்கள். எனவே அவங்க வீடுகள்ல எல்லாத்திலையுமே பதுங்கு குழிகள் கட்டப்படுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் மக்கள் யாருமே வெளியே வர வேண்டாம் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக டெல்-அவீவ் நகரத்துல முக்கியமான கட்டிடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவ தலைமை மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம். நம்ம ஸ்கிரீன்ல உள்ள வலது புறத்துல உள்ள அந்த பகுதி டெல்-அவீவ் நகரம், இடது புறத்துல ஜெருசலம் நகரம். 2 நகரங்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர் தாக்குதலும் இஸ்ரேல் தரப்பில் ஈரான் மீது விடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல்கள் குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.